முயற்சி செய்யாதே வேண்டியது கிடைக்க 3 ரகசியங்கள். நம்ம லைஃப்ல எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது வேணும் வேணும் அப்படின்னு அப்படியே அடம் பிடிச்சிட்டே உட்காந்துருப்போம். ஒரு வேலையா இருக்கலாம், இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல வெற்றியா இருக்கலாம். அது எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருப்போம். நிறைய முயற்சி எடுத்திருப்போம். ஆனா எதுவுமே நடந்திருக்காது. நாள் அப்படியே போக போக அந்த விஷயத்த பத்தி நம்ம அப்படியே மறந்து போய் அதை பத்தி கேர் பண்ணவே நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம். அப்பதான் திடீர்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிரும். இது நம்ம கற்பனையோ இல்லைனா நமக்கு தற்செயலா நடக்கிற விஷயமோ கிடையாது. சயின்ஸ், சைக்காலஜி, பகவத்கீதையில கூட இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லப்படுற லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம ரிலாக்ஸ்டா இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் பத்தி கவலைப்படாம ஒரு ஃப்ளோல அப்படியே நம்ம வேலையை பார்க்குறோம்ல, அப்பதான் அது வேலை செய்யுது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, நிறைய டெக்னிக்ஸும் இருக்கு. நம்ம எதை ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் நமக்கு ரொம்ப குழப்பம் வந்துடுது. இதை பற்றி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், லெட்டிங் கோ இந்த மாதிரி புக்ஸ்லாம் படித்ததுலேருந்து வெறும் நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட தாட்ஸை வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் நம்ம சேனலில் சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பண்ணிகிட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வாரந்தோறும் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற விஷயத்த நம்மளே தடுத்துட்ருக்கோம். ஒரு விஷயம் பண்ணுறதுனால, நமக்கு வேண்டியது நமக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு அதை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால. அந்த வேலை கிடைச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன், நிறைய சம்பாதிச்சாதான் நான் சேஃபாக ஃபீல் பண்ணுவேன், இந்த மாதிரி நம்ம அடம் பிடிச்சிட்ருக்கோம்ல, இதை தான் அவுட்கம் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தினால கிடைக்கிற பலனை அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறது. இதனால ஸ்ட்ரெஸ்ஸு, பதட்டம் இது எல்லாமே நமக்குள்ள வருது. நம்ம மைண்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் போது நம்ம மூளை கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுறதுனால நம்மளோட கிரியேட்டிவிட்டி அப்படியே குறைஞ்சு நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் தடுக்குது. தூக்கம் கெடுது, வியாதிகள் வருது, நம்மளோட எண்ணங்கள்னால எவ்வளோ பிரச்சனை வருது பாருங்க. நம்ம பயத்தினாலையும் டென்ஷன்னாலையும் நமக்கு வேண்டியதை அடையவே முடியாது. ஒரு நம்பிக்கையோட, ஒரு ஃப்ளோவோட கொஞ்சம் எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிறத தான் நம்ம பிரெயினும் விரும்பும். நமக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். யாரும் அதை எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா? இப்போ நம்ம ஒரு புது ஜாபுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டை பண்ணிட்டு அப்படியே அதை கடவுள்கிட்ட விட்டுறலாம். நான் இந்த வாழ்க்கையை, இந்த யூனிவர்ஸை நம்புகிறேன் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டு தைரியமாக இருக்கணும். இந்த வாழ்க்கை எப்பயுமே நம்ம பயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட நம்ம நம்பிக்கைக்கு தான் துணையாக இருக்கும். நம்ம மனசில் இருக்கிற அந்த பயமும் அந்த பதட்டமும் போனாலே நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும். நம்ம மைண்டுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் மட்டும்தான், டிவிஷனும் சப்ட்ராக்ஷனும் அதுக்கு தெரியவே தெரியாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் பெருகிட்டே போகும். ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம பண்ணுற விஷயத்த ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணி ஆழமாக நமக்கு பிடிச்சி செய்யும்போது நம்ம மூளை பாசிட்டிவான ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணி நம்மளை ரொம்ப க்ரியேட்டிவாக ஆக்குது. ஆனால் இப்படி நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் இந்த சமூகம் நம்மளை அப்படி இருக்க விடுறதில்ல. கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னா சுற்றி எல்லாரும் அதையே கேட்டு கேட்டு அந்த கப்புள்ஸ்க்கு ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றி விட்டுறாங்க. என் ஃப்ரெண்டும் இதை ஃபேஸ் பண்ணும்போது அவங்களோட டாக்டர் அழகாக ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லியிருக்காரு. அதாவது அவர் இவங்கக்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் பிரெயினே உங்கள் பாடி கிட்ட என்ன சொல்லும் தெரியுமா? இவங்களே இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, இவங்க இன்னொரு உயிரை பார்த்துக்கிற அளவுக்கு ரெடியா இல்லை அப்படின்னு உங்கள் பிரெயினே உங்கள் பாடி கிட்ட சொல்லிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால நம்ம கொஞ்சம் காமாக ரிலாக்ஸ்டாக இருந்தாதான் நம்ம பிரெயினும் இவங்க புது விஷயங்களை அடையறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பாடி கிட்ட சொல்லும். அதே மாதிரி நம்ம ஒரு புது வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் போது எதுவுமே நடக்காது. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது ஒரு துணி கடை விளம்பரத்தை பார்த்து அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து ஓகே புது துணி வாங்கலாம் அப்படின்னு போவேன். சில கடைகளை நம்ம பார்த்தோன்னா நம்மளை சுற்றி சேல்ஸ் பண்ணுறவங்க எல்லாரும் நின்றுட்டு, நீங்கள் இந்த ட்ரெஸ் வாங்குறீங்களா, இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம போய் ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது நமக்கு பின்னாடியே வந்து நிற்பாங்க. அவங்கள நம்மளால குறை சொல்ல முடியாது, அது அவங்களுக்கு கிடைச்ச இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கலாம். ஆனால் எனக்கு ஏன்டா கடைக்கு வந்தோம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிரும். நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்கள்.
இப்போ இந்த விஷயத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கடையோட அந்த அட்மாஸ்பியரும், அந்த விளம்பர நடிகை அந்த புது துணிய போட்டுட்டு சந்தோஷமா இருந்தது என்ன ஈர்த்துச்சு. ஆனா, அதே கடையில என்ன துணி வாங்கு, வாங்கு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணும்போது, நானே அந்த கடைய விட்டு விலகிடுறேன். இதே மாதிரி நம்ம தொழில்ல கூட நம்ம சேல்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டே இருக்கும்போது, நமக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து, நமக்காக வேலை செய்றவங்கள நம்ம திட்ட ஆரம்பிச்சுடுறோம். அதனால அவங்களுக்கு நம்ம மேல கோவம் வந்து நம்மள அவங்களுக்கு பிடிக்காமலே போயிடுது. இதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும் தொழில்ல. அதுக்கு பதிலா நம்ம மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுட்டு நம்மளோட தொழில்ல புதுசா நம்ம என்ன பண்ணலாம், கஸ்டமர்ஸை நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நமக்கே நிறைய புது ஐடியாஸ் வரும். நம்மளும் கொஞ்சம் காமா ஃப்ரெண்ட்லியா இருப்போம். அதனாலே பார்த்தீங்கன்னா நம்மளையும் எல்லாருக்கும் பிடிச்சி நம்ம தொழிலும் முன்னேறும். அதாவது இந்த ஈர்ப்பு சக்தி நம்ம ரிசீவிங் மோட்ல இருக்கும் போது தான் வேலை செய்யும். நமக்கு ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா அதை வாங்கக்கூடிய மோட்ல நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கணும். நம்ம காமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் போது தான் நம்மளால அந்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ண முடியும். ஆஞ்சநேயர் பத்தின இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ராமரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் சக்தி வாய்ந்தவரா இருந்தாலும் அவரோட அந்த ஸ்ட்ரென்த்தை பத்தி அவருக்கே தெரியாம இருந்தது. ஜாம்பவான் அவரோட அந்த பவரை பத்தி அவருக்கு புரிய வச்சதுக்கு அப்புறம்தான் அவரோட எனர்ஜியை அப்படியே தட்டி எழுப்பி கடல் தாண்டி போய் அவரோட பவரை வெளிப்படுத்தினாரு. அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற நம்மளை பத்தின அந்த சந்தேகமும் பயமும் நெகட்டிவிட்டியும் கிளியர் ஆனாதான் நம்மளோட உண்மையான சக்தியை நம்மளால வெளியில கொண்டு வர முடியும். நம்ம வாழ்க்கையில எப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக மெனக்கிட்டு போராடுறத நிறுத்துறோமோ அப்பதான் அது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம ஒரு விஷயத்த அப்படியே இறுக்கமா பிடிச்சிட்டு இது நமக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம ஒரு பதட்டத்தோடயே இருக்கும் போது நம்ம மனசு அப்படியே ரொம்ப பாரமா ஆயிடுது. இதனால நமக்கு என்ன தேவையோ அதை நம்மளே நம்ம கிட்ட வரவிடாம தடுத்து நிறுத்திடுறோம். நம்ம எப்போ நமக்கு இதுதான் வேணும், இது நமக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு அப்படியே அடம் பிடிச்சிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு நம்மளோட லைஃபோட ஃப்ளோல அப்படியே போறோமோ அப்பதான் நமக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சமா தானா நடக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட லைஃப்ல வர நிறைய பிரச்சனைகளுக்கு நம்மளோட மைண்ட் செட்டும் நம்மளோட ஆட்டிடியூடும் தான் காரணமா இருக்கு. இதை தவிர நம்மளோட தாட்ஸு, நம்மளோட எமோஷன்ஸ் இது எல்லாமே நமக்கு எதிராக வேலை செய்யும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, பதட்டம், பயம், குற்ற உணர்ச்சி இது எல்லாமே உருவாகி இதுவே நம்மளோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது. என்னோட ப்ரைவேட் கன்சல்டேஷன் செஷன்ஸில் லைஃப் ரீசெட் ஃபார்முலா அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் உங்கள் மைண்டை உங்களுக்கு சாதகமாக்கிக்கலாம், உங்களோட மைண்ட் செட்டை வச்சு எப்படி மன அமைதி, வாழ்க்கையில நிம்மதி, அன்பு, வெற்றி இது எல்லாத்தையும் ஈர்க்கலாம் அப்படின்னு நீங்க முழுமையா தெரிஞ்சுப்பீங்க. இந்த மெத்தடை அப்ளை பண்றது மூலமா நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல, உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல, உங்க ஹாப்பினஸ்ல 25% இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பா பார்க்க முடியும். இதை பத்தி இன்னும் விவரங்களுக்கு கீழே இருக்கிற மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம சில ரிலேஷன்ஷிப்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அவங்க பார்ட்னர் கிட்டேருந்து கண்டினியூஸாக அட்டென்ஷனை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நீ ரிப்ளை பண்ணல, நீ என்னை லவ் பண்றியா இல்லையா, எனக்கு ரிப்ளை பண்ணாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையின்மையினால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே அந்த பார்ட்னருக்கு ஒரு விதமான இரிட்டேஷனை கொடுத்துடுது. இதுவே அந்த பார்ட்னரை இவங்க கிட்டேருந்து விலக வைக்குது. நம்ம ஒரு விஷயத்த துரத்த அது நம்மளை விட்டு ஓடிட்டே இருக்கும். நம்ம ஒரு தடவையும் என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டத்தில் இருக்கும் போது இந்த சிம்பிளான EFT எக்ஸசைஸை நம்ம பண்ணலாம். நான் என்னோட முன்னாடி வீடியோஸில் EFT எக்ஸசைஸஸை பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சேர்ந்து பண்ணலாம் வாங்க. நான் என்னோட வாழ்க்கையோட அந்த ஃப்ளோவை நம்புகிறேன். எனக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வெளியேற்றுறேன். என்னோட மைண்டை நான் காமாகவும் ரிலாக்ஸ்டாகவும் வச்சுப்பேன். நான் போடுற எஃபர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக எனக்கு பலன் கிடைக்கும். இந்த உலகம் ரொம்ப பெருசு இல்லையா, இதில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் நம்ம துரத்திட்டே இருக்கவும் முடியாது. நம்ம நினைச்சபடி தான் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறது உண்மையான நம்பிக்கை கிடையாது. எது நடந்தாலும் நம்ம வளர்றதுக்கு தான் நடக்குது அப்படின்னு முழுமையா நம்புறது தான் உண்மையான நம்பிக்கை. காலையில எழுந்து நான் வாய்ப்புகளை துரத்த மாட்டேன், அதை ஈர்ப்பேன், எனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா என்னை வந்து சேரும் அப்படின்னு அஃபர்மேஷன் சொல்லி உங்களோட மார்னிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. 44 வாரங்களில் 5 லட்சம் சேமிப்பது எப்படி அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.